அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். யோபுவின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், மனுஷனுக்கு போராட ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியமே ஒரு போராட்ட யுத்த களம்தான். யூ அண்ட் ஐ, வி ஆர் இன் தி ஆர்மி ஆஃப் காட். நாம் தேவனுடைய சேனையிலே போர் வீரர்களாக இருக்கிறோம். எல்லா நேரமும் நமக்கு எதிராக ஒரு சக்தி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை நாம் அறியாதவர்களாக இருக்கக்கூடாது. குறிப்பாக நம்முடைய போராட்டமானது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, துரைத்தனங்களோடு நமக்கு எப்பொழுதுமே போராட்டம் இருக்கின்றது. ஆகவே இந்த போராட்டத்தில் நாம் எப்பொழுதுமே சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய், விழிப்புணர்வுகளாய் இருந்தால் மாத்திரமே ஜெயிக்க முடியும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு சொல்லுகின்றார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். சோதனைகள் வருவது இயல்புதான், ஆனால் அவைகளை ஜெயிக்க வேண்டும். அவைகளை ஜெயிப்பதற்கு ஜெபத்தின், கர்த்தருடைய வார்த்தையின் ஜெபத்தினுடைய உதவி இல்லாமல் நம்மால் நிச்சயமாக சத்துருவை மேற்கொள்ள முடியாது. எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்கின்றார், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதிலே நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொல்லுகின்றார். பாவத்திற்கு விரோதமாக நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அதுபோலவே நம்முடைய மாம்சத்திற்கு விரோதமாக ஒரு போராட்டம் நமக்கு இருக்கிறது. எப்பொழுதுமே ஆவியும் மாம்சம் ஒன்றை ஒன்று போராடி கொண்டு தான் இருக்கும். அதில் நாம் ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், ஆவியை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஜெபம், வேதம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வது, உபவாசம் இருப்பது, கர்த்தருடைய ஊழியத்தில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கின்ற போது ஆவி மனிதன் பலனாக இருக்கின்றார். ஆனால் மாம்சத்துக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தோல்வி அடைந்து விடுவோம். இந்த போராட்ட யுத்த களத்தில் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால், எப்பாப்ரா தீத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எப்பொழுதும் உங்களுக்காக போராடுகிறான் தன்னுடைய ஜெபங்களில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபங்களில் போராட்ட குணமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவ்வளவு விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அந்திய காலத்திலே சொல்கின்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகின்றார். அதாவது விசுவாசத்திற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம் நமக்கு முன்பாக இருக்கின்றது. நம்முடைய விசுவாசத்தை சிதைப்பதற்காக சத்துரு பல சூழ்நிலைகளை கொண்டு வருவான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா நேரங்களிலும் விழிப்போடு இருந்து பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதில் மட்டுமல்ல, பிசாசுக்கு விரோதமாய் போராடுவதில் மட்டுமல்ல, மாம்சத்துக்கு எதிராக போராடுகிறது மட்டுமல்ல, விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும். இதை குறித்து யூதா சொல்லுகிற போது, பரிசுத்தவானிடத்தில் ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்று சொல்லுகின்றார். இந்த விசுவாசத்தை கர்த்தருடைய வருகை வரையும் தான் நாம் காத்துக்கொள்வோம். காரணம், மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போராட்ட களத்திலே ஜெயம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன்.